நாங்கள் 12 வகையான ப்ராடக்ட் செய்கிறோம். விறகடுப்பில் வறுத்து பேக் பண்ணுறோம். அதெல்லாம் தான் அதிൻ്റെ தரம் நல்ல வேண்டிய விலையும் கூட. வடக வகை இருக்குது, வேப்பம்பூ, மற்றது வாழைப்பூ, இல்லை சத்துமா தூள் கோப்பி, மற்றது மிக்சர் வகைகள் எல்லாமே செய்கிறாங்க. ஓர்டருக்கு தண்ணி சொன்னால் பலகாரங்கள் செய்து கொடுப்பீங்க. சத்து மாலை இதில் என்னென்ன விஷயம் இருக்கா, இத்தனை வயசுக்காரர் கொடுக்கலாம், யாருக்கு உகந்துன்றபடி சொல்லுங்க. தேடி அவங்க வந்து எடுத்து இது வந்து நன்னாரி கோப்பியா? ஆமாம், கை கால் விளைவுக்கு எல்லாமே நல்ல இது. நான் தான் போய்க்க வாங்கி கொடுக்குறேன். அக்கா வணக்கம். உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. சரி, உங்களோட ஆரம்பத்தில் சொல்லுவோம், உங்களோட பேரை சொல்லி நீங்கள் எங்கேருந்து செய்வீங்க அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் தியாகாந்த வினோதினி. எங்களோட ப்ராடக்ட் அக்ஷயா ப்ராடக்ட். எங்களோட இடம் நாதோல இளவாலை, நட்பு மண்ணுக்கு அருகாமை இளவாலை. ஓகே. எங்களோட நாங்கள் 12 வகையான ப்ராடக்ட் செய்கிறோம். ஓகே. அதில் சிலது தான் இதில் இருக்குது. ஓகே, நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இதில் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி இதில் இல்லாத ப்ராடக்ட்டை பற்றி டக்குன்னு சொல்லிட்டு போவோம். இதில் இல்லாத ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள், என்ன விஷயங்கள் வர இருக்குது? வடக வகை இருக்குது, வேப்பம்பூ, மற்றது வாழைப்பூ, அதே மாதிரி எங்களோட இதில் சத்துமா தூள் கோப்பி, மற்றது மிக்சர் வகைகள் எல்லாமே செய்கிறாங்க. மற்றது பலகாரங்கள் செய்கிறனது ஓர்டருக்கு தண்ணி சொன்னால் பலகாரங்கள் செய்து கொடுப்பீங்க. ஓகே. வெளிநாட்டுக்காரா வந்து ஷோ டைமில் செய்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கிறாங்க ஷோ டைமில் எங்களோட வீடுகளில் பலகாரங்கள் செய்யலாமல் இப்போ முந்தி மாதிரி ஆக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய பலகாரங்களை வந்து நீங்கள் முதலே வந்தால் டேஸ்ட் பண்ணி தருவீங்களா? முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அக்காவுடைய ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அரிசி மாலை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். இது என்ன அரிசிமா, இல்லை என்ன? இது நாங்களே எங்கள்கிட்ட மில் இருக்குது, நாங்களே உற்பத்தி செய்து நாங்களே பேக்கிங் போட்டு நாங்களே கையால் இது அடுப்பில் வறுக்கிறது. அடுப்பில் வறுத்து பேக் பண்ணுறது. அதெல்லாம் தான் அதிൻ്റെ தரம் நல்ல வேண்டிய விலையும் கூட. ஓகே. என்ன விலை போகுது பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். 280 ரூபா. 280 ரூபா. சரி, இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் பெரிய காசு. வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து இந்த இங்கேயாக்கள் வந்து பட்ஜெட் பார்ப்பினோம். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறதாங்க அந்த விறகு அடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு தூரம் அந்த டேஸ்ட் இருக்கும். அதில் இப்போ கேஸ் அடுப்பில் அவிக்கிறது, இது வறுக்கிறதுக்கும் இதில் இருக்கிற டேஸ்ட்டுகள் இது டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக பார்த்து செய்யக்கூடிய மாதிரி ஆக்கள் இருப்பினோம். ஸோ இங்கேயுமே அப்படியான ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். ஸோ அவங்களுக்கான இந்த அரிசி மாவு வந்து நாங்கள் இதில் சொல்லிக்கொள்கிறோம். 280 ரூபா கிலோ தானே? 280 ரூபா கிலோ. நீங்கள் வந்து இன்றைக்கு 3 நாளைக்கு இந்த யாழ்ப்பாணம் சென்ற காலேஜில் நடக்கிற கண்காட்சியில் வந்து வாங்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இளவாலையில் வாங்கலாம். வேறு எங்கேயும் அவங்களோட ப்ராடக்ட் விற்கிறீங்களா? உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இதெல்லாம் போய் வாங்கணும். அதே மாதிரி வெட்டிங்கள், இந்த கல்யாணங்களுக்குரிய சாமத்தையுடைய பலகாரங்கள், பிறந்த நாளுக்கு பலகாரங்கள் ஆகணும்னு சொன்னாலும் முதலே சொன்னீங்கன்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்து கதைச்சி டேஸ்ட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துதான் முக்கியமாக செய்வீங்களா? ஓகே. நீங்கள் அப்புறம் வாங்க ஆகிட்டிங்கன்னா கரைச்சலாக போயிடும். ஸோ அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சத்து மாலை இதில் என்னென்ன விஷயம் இருக்கா, இத்தனை வயசுக்காரர் கொடுக்கலாம், யாருக்கு உகந்துன்றபடி சொல்லுங்கள். இது கர்ப்பவதிகள், மற்றது குழந்தைகள் சாப்பிடலாம். மற்றது எல்லாருக்குமே இது உகந்தது தான். சத்து ஆரோக்கியமாக என்ன விஷயம் நிறைய கூட்டும், நிற குறைஞ்சி வைக்கு நிறைய கூட்டத்துக்கு சத்துமா செய்யுது. ஓகே. இதில் வந்து என்ன விஷயங்கள் முக்கியமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். கம்பெனி ரகசியம் வேண்டாம் வேண்டாம், சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். என்ன விஷயங்கள் இருக்குது, இது யாராருக்கு நல்ல பண்ணுறா அவையே புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன இது 6 வகை இதுதான் இருக்குது, தானியங்கள் இருக்கிறபடியா 6 வகை தானியங்கள் போட்டு தான் இந்த சத்துமா செய்தியில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி தூளை பற்றி சொல்லுங்கக்கா. தூள் 2-3 வகையாக இருக்குது, சின்ன பேக்கெட்டில் இருக்குது. இது நாங்கள் வீட்டு முறைப்படி தான், எதுவுமே கலப்படம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான், அதே ரேஷியோலேயே இருக்கும், செய்து கொடுக்குறோம். ஓகே. வெளிநாட்டு என்ன இது இல்லை, ஆனால் வெளிநாடு பார்சல் நீங்களா போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல விஷயம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அது கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணுவீங்க. பொருள் தரமெண்டா இப்போ எங்கள்கிட்ட திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக. மற்றது இது என்ன தெரியலையா? இது என்ன நீங்கள் வாங்கி நாங்கள் வாங்கி பேக்கிங் கடையில் கூட போடுறது. ஓகே. அதாவது ஜஸ்ட் ஒன்லி வாடிக்கையாளருக்கு மட்டும் இல்லை, கடைக்காரருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கான அந்த ப்ராஃபிட்டுக்குரிய விஷயம். இப்போ ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், வளமையாக ஒரு ரேஷியோ ஒன்று இருக்கும், இத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜோட உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்களும் வாங்கி விற்க போறீங்கன்னு சொன்னாலும் கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மூலிகை கோப்பி இது இந்த நென்னாரி வேறு சாரண கிழங்கு இது இப்போல்லாம் அருகி கொண்டு வருது. ஆனால் நாங்கள் அதை தேடி
அதை செய்து இது பண்ணி தேடி அவங்க வந்து எடுத்து இது வந்து நன்னாரி கோப்பியா? ஆமா, நாரி பிடிப்பு, கை கால் விளைவுக்கு எல்லாமே இது நல்ல இது. திறந்தது. நான் தான் போய்க்க வாங்கி கொடுப்போம். அடுத்த மாதிரி இது மோர் மிளகாய். மோர் மிளகாய். இது என்ன வளமையாக கடையில் உப்பு கூடவே இருக்குமா இல்லை என்ன? இல்ல, இது இந்த மாதிரி மிளகாய் வாங்கினா எல்லாரும் அந்த உப்பு கூடன்னு சொல்லி இது பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை, எல்லாமே அளவாக தான். ஓகே, இது வந்து காம்பு வச்சு செய்திருக்கேண்ணா. ஓகே, அதே மாதிரி தேயிலை முதல்ல சொன்ன விஷயங்கள். இதில் வந்து பாருங்கள், இதான் கலராக பாருங்கள். இதில் வந்து எல்லாமே கடுமையான டாக்காக வந்து நீங்கள் வாங்குகிற இடங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பயங்கர லைட்டாக ஒரு நல்ல ஒரு வீட்டில் செய்தால் என்ன இது இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதே மோர் போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேண்ணா. ஓகே, இது வந்து பருத்தித்துறை வடை, தட்டு வடைன்னு சொல்கிறேண்ணா. எல்லாருமே சின்ன சைஸ் தான் செய்வோம், நாங்கள் எல்லாம் பெரிய சைஸ். ஓகே, இதில் நான் என்ன இல்லை? இது 100 ரூபா. 3 பீஸ் வருது. 4 பீஸ். ஓகே, 4 பீஸ் வருது. 100 ரூபா. வடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, கிலோ 2000 ரூபா. கிலோவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 2000 ரூபா. அவளை இங்கே வர்றவங்களுக்கு ஏதாவது மலிவு விலையா இருக்கா இல்லையா? கிலோன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இன்றைக்கு டிஸ்கவுண்டாக 1800 ரூபாய்க்கு. 1800 ரூபாய்க்கு நீங்கள் கிலோவாக வாங்கலாம். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ப்ரொடக்ட் செய்கிறது ஜஸ்ட் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதில் சனம் வந்து இங்கே எவ்வளோ பெருகினவன் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கு எங்களுடைய நினைவேந்தல்கள் இருக்குது, கருப்பு ஜூலை நினைவேந்தல் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்களே வரைக்கும் யோசிச்சு நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் அதை முடிச்சு கொண்டு வர்ற முதல்ல ஐடியாவில் இருந்தது. ஆனால் இதை முடிச்சு கொண்டு அதில் போனால் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் அதில் இந்த அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கமாட்டாக்காண்டி தான் நாங்கள் இதில் வந்து செய்து கொண்டிருக்கோம். ஸோ அதை தாண்டி இங்கே வர்றாக வீதம் குறைஞ்சாலும் நீங்கள் பார்வையாளர்கள் வந்து உங்களுடைய இடங்கள்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு நல்ல மிளகா வேணும், இல்லை நல்ல தூள் வேணும், நல்ல அரிசி மாவு வேணும், பிராடு ப்ளஸ் அரிசி மாவு வேணும், சத்து மாவு வேணும் என்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டு விட்றேன். அவங்க வந்து இங்கே உள்ளூருக்கையும் பார்சல் சர்வீஸ் இருக்கா, இல்லது உள்ளூருக்கே நீங்கள் அனுப்பிவிடுங்க. உள்ளூருக்கே அனுப்பிவினோம். ஸோ அதுக்கான தனித்தனியான விலைகள், அதாவது இந்த பார்சல் சர்வீஸுக்கான விலைகள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் தர நீங்கள் அதிலேயே கழிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ அதில் இதில் சொல்ல இல்லாது ப்ரொடக்ட்டுன்ற விலைகளை வந்து சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் நேரடியாக போகணும்னு சொன்னால் இளவாலை இடத்துக்கு வரணுமாக்கா? நாதுல உள்ளவாலை நட்பு மன்னர்காமை. நட்பு மன்னர்காமை. ஓகே, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரி. எனக்கு அது இடம் விளங்கியில். ஓகே, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரி. நன்றி. பூங்கா பூங்கா தந்திருக்காங்களா? ஓகே, நன்றி.